கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்தின் துவக்கத்தில், இந்த முதல் மாதத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஜெபிக்கலாமா? இறக்க நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமமானவர் ராஜா, உங்கள் அன்பு பெரியது, உங்கள் கிருபை பெரியது. இது நாள் வரையும் கடந்து வந்த பாதையெல்லாம் நினைக்கும் போது கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்களே ஐயா. எங்கள் துக்க நேரத்திலையும், எங்கள் பற்களிப்பான ஆளின் நேரத்திலையும், வேதனையின் நேரத்திலையும் கரம் கொடுத்து மீட்டிடுங்க. இந்த புதிய வருஷத்தை காண கிருபை செஞ்சீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் இது. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனலை உற்று கவனிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க, கால்கள் விரைந்தோடத்தக்க, தப்பி செல்ல நீங்கள் கிருபளிக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லா பலவீனமான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்பு கொடுக்க, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன், முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன், வாலிப பிள்ளைகள் பையங்களுக்காக ஜெபிக்கிறேன், சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன், பச்சிளம் பிஞ்சுகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. கல்விக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், தொழிலுக்காக, வேலைக்காக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, கடன் பாரத்தில் துக்கித்து கொண்டு கண்ணீரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் கரங்களில் அர்ப்பணிக்க ராஜா. இந்த நிமிஷத்தில் இயேசு என் வாழ்வில் வந்தார், என் பாதையை மாற்றிட்டார், என் பாதையை செழிப்பாக்கிட்டாங்க. இந்த நிமிஷத்துலேருந்து நான் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறிட்டேங்கிற விசுவாசத்தை பிள்ளைகளுக்குள்ள நீங்கள் ஊண்டளித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லா சாபங்களும், பின்தொடரக்கூடிய எல்லா பலவீனங்களும் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி உங்கள் கரமும் கிருபையும் ஆளுகையும் தங்கி தாபரித்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். பரவத்த காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன். மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். வேதம் சொல்லுது, உன் நாட்டை வெளிச்சத்துக்குள்ளே இருக்காப்பா. கர்த்தர் யாக்கோபின் ஜனங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நீ வெளிச்சத்தில் நீ வெளிச்சத்தில் நடக்கியா? உன் நடைகளை நீ கவனித்து பார்த்துருக்கியா? உன் கால் செம்மையான பாதையில் நடக்குதா? நீ நல்ல வழியில் தான் போய்கிட்டு இருக்கியாப்பா? 2026 பிரவேசிச்சிருக்கியே, நான் உன்னை பிரவேசிக்க காண கிருபை தந்திருக்கனே, நீ நல்ல காரியத்துக்குள்ளே பிரவேசிச்சிருக்கியா? நல்ல பாதையில் நடக்கியா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் நமக்குள்ள உண்டாயிருக்கா? என் பாதையில் செழிப்பு வந்திருக்கா? என் வாழ்க்கை மாறி இருக்கா? நான் 2025 2026 கர்த்தர் என்ன பிரவேசிக்க வச்சிருக்காரு. இந்த புதிய ஆண்டில் எனக்கு அநேக மாற்றம் வேணும்னு என் இருதயம் எண்ணியிருக்கா? என் பழைய கிரியைகள், பழைய பாவங்கள், பின்தொடரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நான் விட்டுட்டு ஒரு புது சிருஷ்டியாக மாறணுமே. அதனால் என் பாதையை நான் மாற்றிக்கணுமே. என் கால் வழுகி விழாதபடி, சறுக்காதபடி கர்த்தருடைய கரம் என்னை தாங்கணுமே. இம்மட்டும் தாங்கினவர் இனிமேலும் தாங்குவாருங்கிற விசுவாசத்தை கர்த்தர் எனக்கு உறுதிப்படுத்தி தரணுமே. என்னைக்காவது அப்படி நினச்சது உண்டா? ஏறத்தாழ மறுபடியும் ஒரு 15 நாட்களை நம்ம தாண்டி வந்துட்டோம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே இந்த 15 நாளில் ஏதாவது ஒரு மாற்றம் நமக்குள்ள நம்மளுடைய இருதயம் உண்டு பண்ணியிருக்கா? ஐயோ, என் கால் செம்மையான பாதையில் நடக்கணுமே, என் நடையில் கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கணுமே, நான் நடந்து வர்ற பாதையில் அதில் எந்த விதமான கல்லோ முள்ளோ கிடக்காதபடி ஒரு பரிசுத்தமான ஜீவியமா, பாவ இன்மையான ஜீவியமா, துரோக இன்மையான ஜீவியமா, ஒரு நல்ல நடப்பாதை எனக்கு வேணுமப்பா. அந்த பாதைக்குள்ளே செழிப்பு இருக்கணுமே. அந்த பாதை நீண்ட நைல் நதியாக இருக்கணுமே. தொலைதூரமான ஒரு நடப்பிரயாணம் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன், சுத்தமான பாதையில் நடக்கணுமேன்னு என்னைக்காவது வாஞ்சிச்சது உண்டா? என் பாதையை செம்மையாக்குங்களேன், எனக்கு நல்ல நடப்பாதை கொடுங்களேன், அப்படி என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஐயா, நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு பிரயாணம் செய்கிறேன், எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, என் வாகனத்தை பாதுகாப்பு கொடுங்க, உங்கள் சமூகம் முன்னால் செல்லுன்னு சொன்னீங்களே, அந்த சமூகம் எனக்கு முன்னால் வரணும்னு கேட்டிருக்கீங்களே. என்னைக்காவது வாழ்க்கைங்கிற வாகனத்துக்குள்ளே நான் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா, இந்த வாழ்க்கைங்கிற வாகனம் என்னை எங்கேயுமே நிறுத்திடக்கூடாது,
என்னை தலை சிறங்க நடக்க வைக்கணும். உங்கள் புள்ளங்கிற நாமம் தரிக்கப்பட்ட மகன்னா, உங்கள் புள்ளங்கிற நாமம் தரிக்கப்பட்ட புள்ளனா, எனக்கு ஒரு நல்ல பாதை தாங்க, ஒரு நல்ல பாதை எனக்கு வேணும். அந்த பாதைக்குள்ள அது இடுக்கமான பாதையாக இருந்தாலும் சரி, அது உள்ள பிரவேசிக்கும் போது நீங்கள் எனக்கு ஆறுதல் அளிக்கணுமே. அந்த பாதையில் எந்த விதமான பொல்லாத கிரியைகளும் எந்த விதமான சாபங்களும் இல்லாதபடி உங்கள் கரம் என்னை மீட்கணுமே. அந்த பாதையில் எனக்கு வெளிச்சம் உண்டாகணுமே. இருள் இல்லாதபடி என் வாழ்க்கை வெளிச்சமாக மாறணுமே. கலங்கின நேரத்திலலாம் கை தூக்கி விட்டீங்களப்பா, என்ன சாபங்கள்ல இருந்து எனக்கு புதிய பாதை கொடுத்தீங்களே, இந்த பாதை சாபம்பா, நீ லாபமான பாதைக்கு போ. ஆனா நான் எனக்கு கொடுத்த எல்லா லாபத்தையும் மேன்மை பாராட்டினேன், நஷ்டம்னு கருதாதபடி வாழ்ந்துட்டனே. என்னைக்காவது வருந்துனது உண்டா? ஐயோ, என் வாழ்க்கையை நான் செம்மப்படுத்தலையே, என் பாதையை நான் கவனிச்சு நடக்கலையே, என் வாயின் வார்த்தையை சுருக்கமாக நான் வைக்கலையே, என்னுடைய கோப தாபத்தை நான் எப்படி மற்றவங்க மேலே காட்டணும்னு தெரியாமல் நான் செய்கிறேன்னு தெரியாத அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேனே. இந்த 2026 கர்த்தர் என்ன பிரவேசிக்க வச்சிருக்காரு. இந்த நாளில், இந்த புதிய நாளில், இந்த புதிய வருஷத்துக்குள்ள நான் ஒரு தீர்மானத்தோடு வாழணுமே. கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் என்னுடைய மீட்பர், அவர் என்னுடைய பாதுகாவலர். அப்படிப்பட்ட ஒரு மெய் காப்பாளர் எனக்கு இருக்க போய் தான் நான் இன்னைக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அல்லேலூயா. என்னைக்காவது அப்படி நினைச்சது உண்டா? பிள்ளைலாம், எனக்கு ஒரு நல்ல பாதை கொடுங்கப்பான்னு கேட்டது உண்டா? எனக்கு ஒரு நல்ல பாதை கொடுங்கப்பா, ஒரு வெளிச்சத்தின் பாதை, இருள் உள்ள பாதை எனக்கு வேண்டாம், ஒரு வெளிச்சத்தின் பாதை எனக்கு தாங்கன்னு கேட்டது உண்டா? ஒரு வெளிச்சமான இடத்துல என்னை நடத்துங்களேன், ஒரு வெளிச்சமான காரியம் எனக்கு வேணுமே, ஒரு வெளிச்சமான பாதை எனக்கு கொடுங்கன்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? கொஞ்சம் உற்று கவனிச்சு பார்ப்போமே. வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்களிப்பின் நேரம் இது. நான் நடந்து வர்ற பாதை ரொம்ப அநியாயமான பாதையா இருக்கு, ரொம்ப துரோகமான பாதையா இருக்கு, ரொம்ப வஞ்சகமான பாதையா இருக்கு. நான் அந்த வஞ்சிப்பில் சிக்காதபடி, பிறனை நான் வஞ்சிக்காதபடி என்னை நீங்க விளக்கணுமே. நான் அந்த துரோகியா இருக்காதபடி, அந்த துரோகத்துக்கு எனக்கும் பங்கு இல்லைங்கிற வார்த்தையை நீங்க எனக்கு சொல்லணுமே. ஒரு நல்ல பாதையை கொடுங்கப்பா. இது நாள் வரை நான் போராடினது, ஐயோ எனக்கு பாரம், ஐயோ எனக்கு நோய், ஐயோ எனக்கு வருத்தம், ஐயோ எனக்கு சஞ்சலம்னு சொல்லி நான் இது நாள் வரையும் போராடிக்கிட்டு இருந்தேன். இத்தனை ஆண்டுகள் என்னுடைய போராட்டம், இத்தனை வருஷ காலமாக நான் போராடின ஒவ்வொரு போராட்டமும் ஐயோ எனக்கு பாடு, ஐயோ எனக்கு வியாதி, ஐயோ எனக்கு வறுமை நான் போராடிக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு செஞ்சிருக்காருன்னு சொல்லி ஒரு நாளும் உங்களை போட்டுனதே கிடையாது. இயேசு எனக்கு இவ்வளவு ஸ்லாக்கியம் செஞ்சிருக்காரு, என்னை இம்மட்டும் பாதுகாத்திருக்காருன்னு சொல்லி நான் ஒரு நாளும் போற்றி புகழ்ந்தது கிடையாதுப்பா. இந்த 2026 நீங்க கொடுத்த வெளிச்சத்தின் பாதையில, நீங்க கொடுத்த அருமையான பாதையில, இந்த வெளிச்சமான அந்த பாதையில கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சிருக்காரு. என் இயேசு எனக்கு பரிகாரியா இருந்திருக்காரு. என் மீட்பர் என்னோடு உயிரோடு இருக்கிறார். அவர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை இது. இந்த வாழ்க்கை எப்படியா இருந்தாலும் சரி நான் சுகிச்சு வாழுவேன். இந்த பாதை எவ்வளோ பெரிய பாதையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டமான பாதையாக இருந்தாலும் சரி, நான் அது உள்ள பயணம் பண்ணும்போது கர்த்தர் என்னோட இருப்பார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, உன் நட பாதையில் வெளிச்சம் உண்டாகும். உனக்கு கொடுக்கப்பட்ட பாதையில் வெளிச்சம் இருக்கு. அந்த பாதையில் நீ போகும்போது யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. என் பாதையில் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்காரு. என்னுடைய வாழ்க்கைங்கிற பாதையில் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்காரு மகனே, மகளே. அந்த வெளிச்சத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது இருள் என்னை கட்டி சேர்வதில்லை, பாவம் என்ன கிட்ட சேர்ந்ததில்லை, சாபம் எனக்குள்ள இருக்கிறதில்லை. கர்த்தர் என் சாபத்தையும் பாவத்தையும் நீக்கிட்டார். கர்த்தர் என்ன ஒரு புது சிருஷ்டியா மாத்திட்டாரு. பாவ இன்மையான பிள்ளையா நான் மாறிட்டேன். எனக்குள்ள பாவம் பிரவேசிக்காதபடி, எனக்குள்ள சாபம் பிரவேசிக்காதபடி சாப கட்டுகளை கர்த்தர் எனக்கு முறித்து தந்துட்டாரு. இந்த 2026 உண்மையிலே சொல்றேன், உங்களுக்கு தான் ஒரு புதிய வாழ்க்கை, உங்களுக்கு தான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை,
உங்களுக்கு தான் ஒரு ஸ்லாக்கியமான வாழ்க்கை, உங்களுக்கு தான் தேவ கிருபையான வாழ்க்கை. இது எத்தனையோ பேருக்கு கிடைக்கல பிள்ளைகளா. இது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தை பார்த்து ஐயோ எனக்கு அது இல்லையே, எனக்கு அந்த வாழ்வு இல்லையே, எனக்கு அந்த மேன்மையான வாழ்க்கை இல்லையே நினைக்காதபடி, இந்த வெளிச்சமான பாதை எனக்கு என் இயேசு கொடுத்தது, இந்த நடத்துதலான பாதை எனக்கு என் இயேசு கொடுத்தது, அநேக சாபக்கட்டுகளையும் அநேக பாவப்பிடியிலிருந்து என்னை விடுதலையாக்கி கண்மணி போல பாதுகாத்து அரவணைத்து ஆற்றி தேற்றி அன்பா நடத்திட்டு வராரே, இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், இது எவ்வளோ பெரிய பாக்கியமான காரியம். இது யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கைன்னு சொல்லி அவரை போற்றி புகழ்ந்தது உண்டா? அவரை போற்றி புகழ்ந்தது உண்டா? அவரை ஆராதித்தது உண்டா? எந்த நேரமும் ஒரு சலிப்பான வார்த்தையோட எனக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்டது உண்டா? எனக்கு என்னப்பா செஞ்சீங்க? என் வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கையாக மாற, ஒரு பணக்கார வாழ்க்கையாக மாற, ஒரு ஐஸ்வர்யவானா மாறுறதுக்கு எனக்கு செஞ்சீன்னு கேட்டீங்களா? நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை உற்று விசாரித்து பார்க்கணும். உங்கள் இருதயம் உங்களோட பேசணும், உங்கள் ஆத்மா உங்களோட பேசணும். ஐயோ நீ அதை கேட்காத, அது அழிவுக்குரிய பாதை, இந்த வெளிச்சமான பாதையை கேளு. அந்த யாக்கோபுங்கிற வம்சத்துக்கு கர்த்தர் வெளிச்சமான பாதையை கொடுத்துருக்காரு. உனக்கு கொடுக்க மாட்டாரா? உனக்கு அந்த உதவியை செய்ய மாட்டாரா? உனக்கு அந்த சாக்கியம் செய்ய மாட்டாரா? உனக்கு அந்த வருமானத்தை ஈட்டி கொடுக்க மாட்டாரா? உன்னுடைய தேவையை சந்திக்க மாட்டாரா? உன் கடன் பாரத்தை அவர் எடுத்து போட மாட்டாரா? உன் வாழ்க்கைங்கிற படகுல கர்த்தர் நங்கூரமாக இருக்க மாட்டாரா? உன் வியாதியும் உன் வறுமையும் உன்னை விட்டு ஓடிடாதா? நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க பிள்ளைலாம். சாபத்துக்குள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு லாபமாக மாற்றி தரக்கூடியவர். வேதம் சொல்லுது, சாபமான அனைத்தையும் உனக்கு லாபம்னு மாற்றப்படும். அப்படிப்பட்ட ஒரு மேலான கிறிஸ்துவ பிள்ளைகள் நீங்க. அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எதை நோக்கி ஓடுறோம்? இந்த வாழ்க்கைக்குள்ள இத்தனை ஆண்டுக்குள்ள இத்தனை நாட்களா கண்ணின் மணி போல பாதுகாத்து அநேக இடத்துல கரம் பிடித்து தூக்கி அநேக இடத்துல உங்களுடைய மீட்பை அவர் சுட்டி காட்டி, நான் தான் உனக்கு பரிகாரி, நான் தான் உன்னை பாதுகாத்தேன்னு எத்தனை இடத்துல உங்களை மீட்டு எடுத்திருக்காரு. நன்றி செலுத்தினது உண்டா? மேன்மை பாராட்டினது உண்டா? அந்த கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு பிரியாதபடி உங்கள் வாழ்க்கையின் பயணம் இருக்கா? உங்கள் வாழ்க்கைங்கிறதுக்குள்ள இயேசுடைய வெளிச்சம் இருக்கா பிள்ளைகளா? நல்லா உணர்ந்து பாருங்க. இந்த 2026 ஆண்டுல என்னை கால் மிதிக்க செஞ்சீங்களேன்னு நன்றி செலுத்தினது உண்டா? உங்கள் தேவை அனைத்தும் கர்த்தரால் வாக்கிய பண்ணப்படும். உங்கள் பிரச்சனை அனைத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். உங்கள் வியாதி, உங்கள் வறுமை, உங்கள் நஷ்டம் இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் சமூகத்திலிருந்து புறப்பட போதுமானே. சகல வியாதிகளையும் சகல பிணிகளையும் நீக்கக்கூடிய தேவன், சகல வறுமைகளையும் நீக்கி ஆசீர்வதிச்சவர். வேதம் சொல்லுது, நீ அப்பந்தொண்டுக்கு இறந்துட்டு போவதில்லை, உன்னை நான் ஒரு குறையும் வைக்காம நடத்தவும் பார்க்கார். ஒரு நாளும் ஒரு குறையின்றி நம்ம நடத்தினவர், இதுவரையும் பாதுகாத்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்தார். மகனே மகளே, அவன் மேலே அவ்வளவு பிரியமாக இருக்கார், உன்னை அவ்வளவு நேசிக்கார். என் பிள்ளை இருளுக்குள்ள நடமாடிடக்கூடாது, என் பிள்ளை கால் சரிகிறக்கூடாது, அவன் வெளிச்சத்தில் நடக்கணும்னு சொல்லி அனுதினமும் உன்னையும் என்னையும் சிந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய கர்த்தரை நீ ஆராதிக்க மகனே மகளே. உன் விசுவாசம் உன்னை பற்றி கொள்ளுங்கிற வார்த்தையின்படி இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு சகல காரியத்தையும் புதுமையாக்கி உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கார். ஜெபிக்கலாமா? இரக்க நிறைந்தவரை, இரக்கத்தின் ஐஸ்வர்யனை, அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்க ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்துருக்கீங்க. ஒரு அதிகாரமுள்ள நாம எங்கள் மேலே தரிக்கப்பட்டிருக்க ராஜா. கிறிஸ்துவ மேலே பற்றுதலாக இருந்து, உங்கள் மேலே வாஞ்சையாக இருந்து, உங்களை நோக்கி பார்த்து என் கால் சருகாதபடி, என் கால் இருளில் பிரவேசிக்காதபடி, என் கால் தப்பிச்சல்ல, எனக்கு ஞானம் தாங்கப்பா, எங்களுக்கு ஞானம் தாங்கப்பா. எங்கள் கால் எந்த வகையான இருள்களையும் எங்கள் கால் சிக்கக்கூடாது. இந்த புதிய ஆண்டில் வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிக்கப்பட்ட பிள்ளையா, அந்த வெளிச்சம் எங்கள் மேலே பிரகாசிக்கப்பட்ட பிள்ளையா மாற எங்களுக்கு தயவும் இரக்கமும் கிருபையும் தாங்க ராஜா. இந்த வேலையிலேயே உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்க, இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் திறந்தாழ்த்தி அர்ப்பணிக்கப்பா. சகலத்தையும் செய்ய வல்லவர் தேவரீர், சகலத்தையும் செய்ய வல்லவர்ங்கிற வார்த்தையை பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தி கொடுங்க.
இந்த சேனலில் பணிபுரியக்கூடிய பிள்ளைகளுக்காக, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, விசேஷமாக இந்த சேனலுடைய தேவைகளுக்காக, இன்னும் அநேக பிள்ளைகள் கண்ணீரோட பாரத்தோட சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா என்னுடைய கடன் பாரம் என்ன முக்குது, என் கடன் பாரம் என்ன அழுத்துது, இந்த பாரத்துக்காக ஜெபம் பண்ணுங்களேன், இந்த கடனுங்கிற பாரத்துக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்களேன்னு கண்ணீரோடு இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த ஆண்டில் ஒரு பெரிய சாட்சி அளிப்பு தரப்போறார். நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். அடிமை கொடுக்கப்பட்ட ஒளித்தையும் குடும்பத்தையும் கரங்களில் ஒப்பு கொடுங்க. சகலமும் நன்மைக்கு எதுவாக செஞ்ச கிருபைக்காக ஸ்தோத்திரம். பலத்த காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.